Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. மோட்டு பத்துல என்ன நிம்மதியாவே வாழ விடுறது இல்ல. ஆனா அவங்க மட்டும் ஜாலியா டீ சமோசா சாப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னுடைய பிளான் மோட்டு பத்லுவோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மாத்த போகுது பாரு. போஸ் போஸ், ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இதுதான் வெள்ளை காக்கா. இத நீங்க வச்சுக்கோங்க. இப்ப வரேன். ரொம்ப யோசிக்காதீங்கடா. நீங்க சூடா டீ போட்டு இருக்கீங்களா? சரி, இப்ப எனக்காக சூடா டீ போட்டு கொண்டு வாங்க. நான் டீ குடிக்கணும் சீக்கிரம். எனக்கு இன்னைக்கு தியானத்துல ஒரு விஷயம் தோணுச்சு. அது என்னன்னா, இன்னில இருந்து, அதாவது இப்போல இருந்து இந்த ஊர்ல எந்த ஒரு மனுஷனும் பொய் சொல்லவே முடியாது. ஆனா பாபா, உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? ஏன்னா என்னுடைய ஆழ்மனசு சொல்லுது, பொய்ய கண்டுபிடிக்கிறதுக்கு வெள்ளை காக்கா இந்த ஊருக்கு வந்திருக்கு. ஃபுர்ஃபுரி நகர்ல அந்த காக்கா இருக்கு. யாராவது இந்த ஊர்ல பொய் சொல்றது அந்த காக்கா கேட்டுச்சுன்னா, அதாவது பொய் சொன்னா காக்கா குத்தோன்ற கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இனிமே நடக்க போகுது. எனக்கு நல்லா தெரியும். அந்த காக்கா இங்கதான் எங்கேயோ பறந்துட்டு இருக்கு. நான் சொன்னது கண்டிப்பா நடக்க போகுது பாருங்க. கவ் கவ் கவ். பாபா, நீங்க சொல்றது எப்படி உண்மையாகும்? பாபா, இதெல்லாம் வெறும் பழமொழி மட்டும்தான். இங்க பாருப்பா, பழமொழிக்கும் உண்மையான வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. என்னப்பா, நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்களா? சரி, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க. அப்ப நான் சொன்னதை நம்புவீங்க. அந்த வெள்ளை காக்கா வரும் பாருங்க. மோட்டு பத்லு, நான் இப்ப ஏதாவது சொல்லி பார்க்கட்டுமா? காக்கா வருதா இல்லையான்னு பார்க்கலாமா? சரி, ஏதாவது போய் சொல்லுங்க. காக்கா ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். என்னோட சமோசா தான் இந்த ஃபுர்ஃபுரி நகர்லே ரொம்ப மோசமான சமோசா. ஓ, மோட்டு பத்லு, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. உண்மையாலுமே வெள்ளை காக்கா வந்துடுச்சு. நீங்க பொய்ய சொன்னீங்க பாத்தீங்களா? டக்குன்னு வெள்ளை காக்கா வந்துருச்சு. இது என்ன புரியுது? அந்த பாபா சொன்னது எல்லாமே உண்மைதான். அந்த பாபா எங்க போயிட்டாரு? பாபா பாபா பாபா, உங்க சமோசா எப்போ மோசமா டேஸ்ட் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்ல. இத்தனை வருஷமா என்னோட இளமைக்கும் சக்திக்கும் புத்திக்கும் காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். அது உங்க சமோசா மட்டும் தானே. காப்பாத்துறா, எனக்கு எந்த பொய்யும் சொல்ல காப்பாத்துறா. அப்புறம் ஏதாவது வெள்ளை காக்கா வந்து என் மாடல கொண்டு இப்ப முடியுமா? மோட்டு இவ்வளவு நாளா என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருந்தானா? என் சமோசா நல்லா இருந்ததுன்னு சும்மா என்ன புகழ்றதுக்காக தான் சொல்லியிருக்கானா? இவன் பொய் சொல்லியிருக்கான். அதனாலதான் அந்த காக்கா இவனை வந்து கொத்தி இருக்கு. இல்ல டீ கடை, இல்லவே இல்ல. உங்க சமோசா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் எனக்கு சக்தியும் கிடைக்குது. அதுல பொய்யா இல்ல. மறுபடியுமா பொய் தான் சொல்லுவேன். நானும் பாக்குறேன். மோட்டோ, இன்னொரு வாட்டி என் கடைக்கு சமோசா சாப்பிடணும் வா. உனக்கு என்ன மாதிரி சமோசா போட்டு தரேன்னு பாரு. இதுக்கப்புறம் என்னோட வெள்ளை காக்கா மோட்டு பத்லுவோட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க போகுது. போயிடுச்சு. ஐயோ, மோட்டு புத்து எப்பெல்லாம் என் முன்னாடி வரீங்களோ அப்பெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை தான் கொண்டு வரீங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க ஓடிட்டு இருக்கீங்க? சிங்கம் சார், ஒரு வெள்ளை காக்கா மோட்டுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. போய் சொன்னா காக்கா கொத்தோங்கிறது உண்மை ஆயிடுச்சு சார். காப்பாத்துங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த மாதிரி ஒரு காக்காவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. போய் சொன்னா எந்த காக்கா வந்து கொத்தாது. சரி மோட்டு, நீ ஜான பாத்தியா? அதை சொல்லு.
அவன் நேத்து நைட்டு நம்ம ஊர் பேங்க கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். நான் அவனை சும்மா விட போறது இல்ல. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நான் அவனை பார்க்கவே இல்லை சார், சத்தியமா பார்க்கல. அச்சச்சோ, காக்கா வந்துருச்சுடா சார். பாருங்க சார், இதான் வேலை காக்கா. தலைய அப்ப நீ அவனை பார்த்துட்டே என்கிட்ட போய் சொல்லிருக்க. அதான் காக்கா உன்னை கொத்திக்கிட்டு இருக்கு. ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லிடு. மோட்டு, அந்த ஜான் எங்க இருக்கா? இல்ல சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஜான் எங்க இருக்கான்னு தெரியாது சார். மோட்டு, நீ என்கிட்ட உண்மையை சொல்லாம போய் சொன்னதுக்கு நான் உன்னை தூக்கி ஜெயில போடுறேன். எங்கேயே இரு. மோட்டு உண்மையை சொல்லிடு. அந்த தண்டனை கடான் எங்க இருக்கான்னு சொல்லு மோட்டு. நான் உண்மையதான் சொல்றேன் பாத்துலோ. இது வரைக்கும் நான் உன்கிட்ட பொய்ய சொன்னதே இல்லடா. நீ என்னோட உயிர் நண்பன், நல்ல நண்பன், எப்படா பொய் சொல்லுவேன்? சிங்கம் சார், காப்பாத்துங்க சார். ஜெயிலுக்கு காக்கா கொத்துது சார். மோட்டு, இது வரைக்கும் நீ என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா நீ என்கிட்டயே பொய் சொல்லி இருக்க மோட்டு. இத்தனை வருஷமா நம்ம ரெண்டு பேரும் உயிர் தோழர்களா இருந்தோம். இந்த பொற்புரி நகரே நம்ம நட்பை பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கே இந்த சுக்குநூரை நான் கிழிச்சு போடுறேன். இனிமே நம்ம நட்பு தேவையில்லை மோட்டு. இப்பவே நான் கிழிக்கிறேன். பத்லு, என் நண்பா, டேய் சொல்றது கேளுடா. போட்டோ மட்டும் கிழிக்காதடா. ஒரு காக்கா நம்மள பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நல்லா யோசிடா. நான் உன்கிட்ட ஏன்டா பொய் சொல்லணும்? சொல்ல மாட்டேன்டா. சாரி மோட்டு, உன் மேல இருக்கிற கோவத்துல தான் நான் இப்படி எல்லாம் பேசிட்டேன். சாரி சிங்கம் சார். மோட்டுவை மன்னிச்சிடலாம் சார். ஏன்னா மோட்டு எப்பயுமே பொய் சொல்லவே மாட்டான் சார். சிங்கம் சார், நம்ம உடனே மோட்டுவை டாக்டர் ஜட்கா சார் கிட்ட கூட்டிட்டு போலாம் சார். அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடும் சார். அட, நீங்க என்னப்பா சொல்றீங்க? இந்த மாதிரி விஷயத்த நான் எப்பவும் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் ஒரு சயின்டிஸ்ட். அப்படி ஒரு காக்கா இந்த உலகத்துல இருக்காது. அதுக்கு வாய்ப்பும் இல்ல. எங்க சத்தம்? இங்கே வந்துட்டியாடா? என்ன விட்டு உண்மைதான், உண்மைதான். டாக்டர் ஜட்கா சார், என் கூட வாங்க. உடனே வெளியில போய் இந்த காக்காவோட ரகசியங்களை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. கிட்ட வாங்க. அப்பத்த கொத்திரிக்க பார்த்தா மன்னாரோ மோட்டோ, நம்ம ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள். நம்ம ரெண்டு பேருக்குள்ள யாரு வந்தாலும் அது செட் ஆக கூடாது. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நாம உண்டு நம்ம சொல்லி உண்டுன்னு இருக்கோம். தேங்க்யூடா பத்லு. நம்ம நட்பு மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். தேங்க்யூடா. இப்பவே இவங்க ரெண்டு பேரையும் நான் எதிரிகளா மாத்துறேன். ஓஹோ, இந்த காக்கா ஒரு ரோபோட்டிக் க்ரோ. இப்போ இதை யாரு கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா நாம அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். இது என்னப்பா, அந்த காக்காவை கண்ட்ரோல் பண்றது அந்த டான் ஜான் தான்ப்பா. ஒரு நிமிஷம். அட நண்பா மோட்டு, இந்த காக்கா உண்மையான காக்கா இல்ல. அது ஒரு ரோபோட்டிக் காக்கா. இது அனுப்புறது வேற யாரும் இல்லப்பா, நம்ம டான் ஜான் தான். அவன் தான் இந்த காக்காவை ஆபரேட் பண்ணிட்டு இருக்கான். பத்லு, அந்த காக்கா ஜானோட ரோபோட் காக்கா வேண்டாம். அந்த காக்காவையும் அந்த ஜான் பையில இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில பாடுறா. மோட்டோ, கொஞ்சம் நிக்கிறியா? அந்த டெண்டர் கட்டவனை பத்தின எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வரணும்னா நாம கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்யணும். அட என்னன்னு சொல்லு பத்லு. என்ன வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதாடா பத்லு? டக்குன்னு யோசிச்சு சொல்லடா. ஐடியா, என் கூட வா. டாக்டர் ஜட்கா சாரை பார்த்து ஒரு நல்ல ஐடியாவை நம்ம கேட்கலாம் மோட்டோ. உடனே கிளம்பலாம். அதுக்கப்புறம் இந்த தண்டனை கட்டானுக்கு தண்டனை கட்டான். நான் சொல்றதை கேளுங்க. காலை பழமா கிளக்க கொட்டால் ஓகே, வாங்க. என் பாசமான காக்காவே, இன்னைக்கு உன்னால அந்த மோட்டு பத்லு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது என் மனசு குளிர்ந்துருச்சு. இந்த காக்காவை வச்சு அந்த மோட்டு பட்லுவை நம்ம சீக்கிரம் பிரிச்சிடலாம். நான் இந்த ஊரை விட்டு போறேன்டா. பத்லு என்னோட உயிருக்கு உயிரான நண்பனா இருந்தா, ஆனா அவனே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்டா. நான் ஊரை விட்டு போறேன்டா. இது ரொம்ப சந்தோஷமான செய்தியாச்சே. என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. You are under arrest. Hey மோட்டு, ஜோனை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் போய் தானே. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள போறீங்க. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சொல்லப்பல. அதாவது இம்பாசிபிள்.
சிங்கம் சார், நான் எதுக்கு சார் உங்ககிட்ட உண்மையை மறைக்க போறேன்? என் உயிர் நண்பனே எனக்கு நண்பன் இல்லன்ட்டா. என் நண்பனுக்கே என் மேல நம்பிக்கை இல்ல. இப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. வாவ் மோட்டு வாவ், நீ கவிதை மாதிரி பேசுன. வாவ். கவிதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஜோ, நான் கேட்கிற கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லு. நேத்து பூர்புரி நகர் பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சல, அந்த பணத்தை நீ எங்க வச்சிருக்க? சீக்கிரம் சொல்லு. என்கிட்ட போய் சொல்ல முயற்சி பண்ணாத. ஏன்னா இந்த ஊருக்குள்ள பொய்ய கண்டுபிடிக்கிற காக்கா வந்துருச்சு. ஒருவேளை நீ போய் சொன்னா அந்த காக்கா வந்து உன்னை விரட்டி விரட்டி குத்து, ஜாக்கிரதை. சிங்கம் சார், நான் எந்த பேங்கையும் கொள்ளையடிக்கல. இவ்வளவு சொல்லியும் நீ என்கிட்ட போய் தானே சொல்லியிருக்க. நீ மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா இந்த காக்கா வந்து உன்னை கொத்தி இருக்குமா? சொல்லு ஜான். சரி ஜான், 2016ல நீ திருடின மங்களூர் ஜுவல்லர்ஸ்ல இருந்து அந்த நகையெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு என்கிட்ட சொல்லு. அப்படி இல்லதா 2013ல நீ திருடினதெல்லாம் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. அவள் அதுவும் என்கிட்ட வச்சு அந்த பணம் வந்து எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு ஜான். சீக்கிரம் சொல்லு. இருங்க. அச்சோ, நான் போட்ட பிளான்ல நானே மாட்டிட்டேனே. இந்த வெள்ளை காக்காவால நான் கொள்ளையடிச்ச எல்லா நகைகளையும் பணத்தையும் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த காக்காவோட ரிமோட்டை எங்கேயோ வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அட ஜான், என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, உன்னோட ரிமோட் இப்ப என் கையில தான்ப்பா இருக்கு. எப்படி? என்னது? அப்படின்னா என் பிளான பத்தி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா? சிங்கம் சார், இப்ப என் உண்மை வெளியே வந்துருச்சுல. ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போய் ஜெயில போடுங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.